வணக்கம் மக்களே. இன்றைய தகவல். கடலூர் தற்போதைய நிலை என்ன? விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கும் கடலூர் மக்களின் தற்போதைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? இந்த மழையினால் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? கடலூரை பற்றிய சில தகவல்கள் இந்த இதில் பார்க்கலாம். மக்களே, பரப்பளவு பார்த்திங்கன்னா கடலூர் 3678 சதுர கிலோமீட்டர். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆறுகள் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடிலம் ஆறு, பெண்ணையாறு, பரவனாறு, கொள்ளிடம், முத்தாறு, வெள்ளாறு, இந்த ஆறுகள் எல்லாமே கடலூர் சுற்றி ஓடுது. விவசாயத்தை மட்டுமே பெருசாக நம்பியிருக்கிற ஒரு மாவட்டம் கடலூர். தமிழ்நாட்டோட வடிகால்னு கூட சொல்லலாம் கடலூர் மாவட்டத்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் எப்போல்லாம் மழை அதிகமாக இருக்கோ அப்போல்லாமே வெள்ளத்தில் பாதிக்கப்படுற ஒரு மாவட்டம்னா அது கடலூர் மாவட்டம் தான். ஆனால் அந்த மக்கள் முழுவதும் நம்பி இருக்கிறது பார்த்திங்கன்னா விவசாயம்தான். அதை பற்றிய சின்ன தகவல் நம்ம இதில் பார்க்கலாம். வாருங்கள் மக்களே. விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த மக்களின் நிலைமை என்னன்னு பாருங்கள். சுத்திரி எங்கே பார்த்தாலும் தண்ணி 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 மட்டும்தான் இருக்குது மக்களே. மொத்தமாக கடலூர் மக்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமே விவசாயம் தானே. இங்கே இருக்கிற இப்போ நிலைமையை பார்த்தா அவங்க எங்கேருந்து அந்த விவசாயத்துலேருந்து அவங்க மேலே வர முடியும்னு நினைக்கிறீங்க? கடலூர் மாவட்டம் முழுசாகவே தண்ணியில் நிரம்பி போச்சு மக்களே. அவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லாக போயிடுச்சு. முழுசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். வீராணை ஏரி ஃபுல்லாக நொம்பி போயிருக்குது. நீங்களே பாருங்கள் மக்களே. சமயம் கடலூர் மக்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சிட்ட ஒரே ஒரு விஷயம், காலகாலமாக பார்த்துட்ருக்கேன். அவங்க ஃபீனிக்ஸ் மாதிரி திரும்பவும் வருவாங்க, திரும்பவும் அவங்க நினச்சி நிற்பாங்க. நம்ம பார்க்க தான் போகிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.